கேக்குறவன் கேன பையனா இருந்தா பாட்டி பென்தர்ல வீடு அடிக்கிற மாதிரி கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பாருங்க, நம்மளாம் டிராவல் பண்றதா இருந்தா பாஸ்போர்ட், விசா, ஹோட்டல் புக்கிங், பட்ஜெட் இவ்வளவு விஷயத்த பாக்கணும். ஆனா என் தலைவன் எப்படி தெரியுமா, எண்ணெய பார்த்தாலே குதிச்சிருவான். அதாவது எந்த அளவுக்குன்னா ப்ரோ வந்து அவர் பிரசிடென்ட்றத மறந்து டைக்கூனா மாறிட்டு இருக்காரு. பாக்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பா யோசிப்பாங்க, என்னத்தான் இவனுங்க பேசுறானுங்க, ஏன் ட்ரம்ப் பத்தி சம்பந்தமே இல்லாம பேசுறானுங்கன்னு. ஒன்லைன் பிளாட்ல சொல்லணும்னா, வெனசுலான்ற ஒரு கண்ட்ரில வந்துட்டு நம்ம தலைவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, அந்த கண்ட்ரி பிரசிடென்ட் கிட்னாப் பண்ணிருக்காரு. பொண்டாட்டியும் சேர்த்து கிட்னாப் பண்ணிருக்காரு. முழுசா சொல்லுங்க. பெட்ரூம்ல கிட்னாப் பண்ணிருக்காரு. தூங்கிட்டு இருக்கிறப்ப கிட்னாப் பண்ணிருக்காரு. இதுல அவரு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நாங்க உங்க கண்ட்ரி அசெட்டை திருடிட்டோம், வெனசுலா இனிமே அமெரிக்கா கீழே. ஆனா இவ்வளவு விஷயத்துலயும் வந்து ஒரு கிளவியை சுட்டு இருக்கானுங்க, 80 வயசு கிளவியை சுட்டு இருக்கானுங்க. ஆனா ஊன்னு சொல்லுங்க, கிளவிய போட்டுறேன். நாளைக்கு சாப்பிடுற கிளவியே போட்டு என்ன பண்ண போற? வெனசுலான்னு ஒரு நாடு இருக்கிறது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. எல்லாம் நாடு விட்டு நாடு போவாங்க, இவர் கான்டினென்ட்டே பிடிக்க பாக்குறாரு. அவங்க சீலாப்பா சவுத் அமெரிக்கான்னு பேர் வச்சுட்டாங்க, இவர் சவுத் அமெரிக்கானால அமெரிக்கான்னு நினைச்சிட்டு அவரும் பூந்து போட்டாரு. பேப்பர்ல அமெரிக்கான்னு எழுதுனா கூட வந்து எடுத்துக்குவாரு போல. நம்மளுக்கு எல்லாம் எப்படி ஒரு ஃபெட்டிஷ் இருக்கோ அந்த மாதிரி நம்ம ட்ரம்ப்புக்கு வந்து என்ன ஃபெட்டிஷ். சந்தன கதவு போட்டு திறக்கிறதுக்கு ஒரு திக்குனியே சொல்லுவானே, மண்டையில 1 லிட்டர் எண்ணெய் இருக்குமே. இந்தியன் ஆயில்ல கூட இவ்வளவு எண்ணெய் இருக்காது போல. அவளை பிடிச்சி வச்சிருந்தாலே அவனுக்கு தேவைப்பட்ட எண்ணெய் எல்லாம் கிடைச்சிருக்கும். ரீசெண்டா ஒரு விஷயம் என்ன கேள்விப்பட்டேன்னா, அமெரிக்காவோட படைபலம் வந்து இருக்க ஏறிக்கிட்டே போதான். தளபதி டிவிக்கு படையோட பெருசா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். மாட்டை கடிச்சு கடைசியில அணில் குஞ்சு கடிக்க போயிட்டீங்க பாத்தீங்களா? அடிக்கிறோன்னு முடிவு பண்ணா கடிச்சிருவோம் ப்ரோ. என்ன என் பூல சிரிக்கிற? என்ன நான் கேள்விப்பட்டேன்னா, லேட்டஸ்டா அவங்களோட டெக்னாலஜி என்னன்னா, சவுண்ட வச்சே வந்து ஒரு வெப்பன் கிரியேட் பண்ணிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவங்களாம் வந்து கங்குவா படம் பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. வெனசுலான்னு ஒரு நாடு இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நாடை வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. அங்க இருந்து வந்து ட்ரக்ஸ் நிறைய அமெரிக்காவுக்கு போகுது, அதனாலதான் வந்து நான் உங்க பிரசிடென்ட் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ போயிருக்காரு. ஆனா என்ன காரணம் ஆக்சுவலினா, அந்த இடத்துல அளவுக்கு மீறின எண்ணெய் இருக்கு, அதனாலதான் வந்து அங்க பூந்து அடிச்சிருக்காங்க. என்ன வேணும்னா டிடி கிட்ட கிட்ட இருந்தா கூட கொடுத்துருப்பாரு. இல்ல அந்த எண்ணெய் இல்லப்பா, இது வேற என்ன. ட்ரம்ப் செஞ்ச வேலைக்கு என்ன விளைவுன்னு நீங்க நினைக்கிறீங்க? World War 3 ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸாக்ட்லி. போன வீடியோல கூட நாங்க பேசியிருப்போம் இத பத்தி. அவங்க என்ன 2026ல வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்கன்னா, வார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்றை கணித்தார் லியோதாஸ். ஒரு வாருக்கு வந்து சின்ன புள்ளியை ஸ்டார்ட் பண்ணிருக்கான். சின்ன புள்ளியில இருந்து பெரும்புள்ளி. ஆமா, இத பார்த்துட்டு அவனோட பல மடங்கு பெருசா இருக்கிற சைனாவும் ரஷ்யாவும் சும்மா இருப்பானுங்களா? ஆனா இதுக்கு நம்ம இந்தியனும் ஒரு பிக் ஃபாலோல ஒரு கண்ட்ரி தான். என்ன சொல்லிருப்பாங்கிறீங்க? வெனிசுவேலால இருக்க நம்ம ஆளுங்க எல்லாம் சேஃபா இருக்கீங்களா? நல்லா உடம்பு பாத்துக்கோங்க. பாசக்கார மனுஷனுங்கடா. ஒரு காலத்துல வந்து வெனிசுவேலால இருந்து எண்ணெய் வந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. சொந்த கவர்மெண்ட் அதை தடுக்காம அதை யூட்டிலைஸ் பண்ண முடியலன்னா, இன்னொருத்த கால் எடுத்து வச்சானா உங்களால தடுக்க கூட முடியாது. என்னதான் அழகான பொண்டாட்டியா இருந்தாலும் போட தெரியணும். போட தெரியலன்னா வேற ஒருத்தன் போட்டுட்டு போயிட்டே இருப்பான், நம்ம லியோதாஸ் மாதிரி. இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொரு பொண்ணுங்களையும் இவங்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதே இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு வேலையா போச்சு. இவங்க நாட்டுல இருந்து அவங்க நாட்டுக்கு ட்ரக்ஸ் போகுதுன்னு காரணம் காட்டி ட்விட்டர்ல பப்ளிக்கா போஸ்ட் பண்றான் ட்ரம்ப். இதுக்கு நம்ம யுனைடெட் நேஷன் இன்னும் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுவே அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு போல. அவன் ஏற்கனவே சைனாவும் ரஷ்யாவும் வெனிசுவேலா கூட பிசினஸ் இருக்காங்கன்னா, பக்கத்துல இருக்கிற அமெரிக்கா ஏன் இத்தனை நாளா கால் வைக்காம இருந்தான்? அது என்னன்னா, என்னமோ லோக்கல் எலெக்ஷன் வருதான். ட்ரம்ப் மேல ஒரு அக்யூஸ் இருக்கு, சத்தம் மட்டும் தான் ஆனா டம்மி பீஸ். அதனால வந்து அவருதான் புளுத்தி நான் தான் வளர்த்தி அப்படின்னு காமிக்கிறது. ஆனா வெனிசுவேலாவோட நிப்பாட்டல, இன்னொரு வீட்டு பிரச்சனையும் பூந்திருக்கான். அவர் வந்து இன்று முதல் நாட்டாமை ட்ரம்ப் என்று அழைக்கப்படுவார். அட்லீஸ்ட் அவர் எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னுக்கு அங்க போய் சண்டை போட்டு அவங்கள இது பண்ணிதான் அவங்களுக்கு தலைவனா ஆவாங்க. இவனுங்க என்னன்னா, இவனுங்களே போய் கடத்திட்டு நான் தான் தலைவன் சொல்லிட்டு போறானுங்க, வடிவேலு மாதிரி. எனக்கு தெரியல, என் கேலண்டர்ல பார்த்தா வருஷம் 2026 தான் போட்டிருக்கு. ஆனா இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா 1826 பண்ற மாதிரி இருக்கு. அவங்க பண்றது எப்படி தெரியுமா இருக்கு? ஈரானியன் பீப்புள், நான் உங்களை பத்தி கேர் பண்றோம், வார்னிங் லெட்டர் அனுப்புறானுங்க, மிரட்டுறானுங்க, என்னென்னமோ பண்றானுங்க. பாம்பு போடுறப்ப என்ன வச்சானுங்க, ஆனா கேர் பண்றானுங்களா? நீ என்னத்த தெரியுமா கேர் பண்ற? அந்த ஈரான் இருக்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன். வேர்ல்ட்ல உள்ள எல்லா எண்ணெயும் அந்த இடத்தை தாண்டி தான் போகுது.
ஆல்மோஸ்ட் 20%. சோ அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான இடமா இருக்கும். இத வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணிட்டா நம்ம அடுத்த எண்ணெய் யார் யாரு பண்றாங்களோ அவங்க இடத்தையும் டெக்ஸ் அடிக்கலாம், எண்ணெயே குறைவான விலையில சப்ளை பண்ணலாம், அப்ப எல்லாருமே நம்மள்ட்ட தான் வாங்குவாங்க. இது பண்ற ட்ரம்ப் தான் வந்துட்டு நம்ம கிங் ஜோங் ஒன்ன டிக்டேட்டர்னு சொல்றான். இவன் பண்றது அதோட வேர்ஸ்டான விஷயம். அவனாச்சும் நார்த் கொரியா மட்டும் தான் இருந்தான், ஆனா அவன் இப்ப வரைக்கும் சவுத் கொரியா கச்சா பண்ணது இல்ல. எப்படி தெரியுமா தக்ல இப்படி சொல்லுவாங்களே, தட்டு நிறைய விருந்து வச்சுட்டு இலையில பீய தடவி விட்டுருவானு அந்த கதை. இவன் ஃபுல்லா பீ தானே வைக்கிறான் பண்ணாட. இதுல என்னன்னா ஈரான்ல வந்து இப்போ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஃபுல்லா ஒரு யங் பீப்புள் எல்லாமே சேர்ந்து வந்து கவர்மெண்ட் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற விலைவாசி வந்துட்டு ரொம்ப நேபாள்ல நடந்த விஷயம் மாதிரி தான் எங்கேயும் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா சாவடிக்கிறானுங்க ஈரான் கவர்மெண்ட். அதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு என் தலைவன் போயிருக்கான். ஆனா ஹெல்ப் பண்ணல. இவர் வந்துட்டு தட்டு நிறைய பீய தடவிட்டு கொஞ்சோண்டு விருந்து வைப்பான். அங்க உள்ள யங்ஸ்டர் லீடரை அவங்க கவர்மெண்ட் வந்துட்டு தூக்குல தொங்க போடாங்கன்னு தெரிஞ்சோம். இவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, அவன் மேல கைய வச்சிங்கன்னா அவங்க யங்ஸ்டர்ஸ்க்கு பேக்கப் பண்ணணும்னு சொல்றாரு. எப்படி தெரியுமா, ஒரு அப்பாக்கும் பையனுக்கும் பிரச்சனை, நீ அடிடா நான் பாத்துக்கிறேன் அங்கிள் பாத்துக்கிறேன்யா, நீ அவன் முடிஞ்ச கை வைக்க சொல்லியா. என்ன மயிறு லாஜிக் இது. இத்தனை நாள் பிரசிடென்டா இருந்தான், ஆனா ஏன் இத்தனை நாள் பண்ணாம இப்ப பண்றான். எலெக்ஷன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அது ஒரு வேலிட் ரீசனா தெரியலா. ஏன்னா அங்க ஜோ பைடன் இப்ப அவ்வளவு ஆக்டிவா இல்ல, அவனுக்கு காம்படிஷனும் அவ்வளவு இல்ல. ஐப்ஸ்டைன் மாட்டிக்கிட்டான்ல. ஒருவேளை இது டிஸ்ட்ராக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோ. ஐப்ஸ்டைன் ஃபைல ரிலீஸ் பண்ணப்ப கவர்மெண்ட் வந்துட்டு வேர்ல்டுக்கே எல்லா கண் பார்வைக்கும் படுற மாதிரி ஐப்ஸ்டைன் ஃபைல ரிலீஸ் பண்ணாங்க. டெஃபினெட்லி அமெரிக்கா தான் மெயின், அவங்க பார்வை எல்லாம் ட்ரம்ப் மேல இருக்கும். சைல்டு டிராபிகிங் கேஸ்ல மாட்டின ஒரு கைதி ஐப்ஸ்டைன். சோ இவனுக்கு அதனால ஓட்டு குறைய வாய்ப்பு இருக்கு. சோ அதை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு அவன் ஒரு சிக்மான் காட்டுறதுக்கு இந்த தேவையாத வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். அமெரிக்கா காரணங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எப்படி காரணங்களோட பிரச்சனை இருக்க மாதிரி. நீ அவங்களோட எமோசி ட்ரிகர் பண்ணி நான் பாரு நம்ம தான் என்னைக்குமே பெஸ்ட் அப்படின்னு காமிச்சா அவனுக்கு ஓட்டு போட்டுருவானுங்க. நம்ம தான் வந்து அல்ஃபான்னு காட்டினா அவங்களுக்கு வந்துட்டு ரோசம் எல்லாம் பொத்துட்டு வந்துடும். அது அவங்களால ஏத்துக்க முடியாது. ஆனா அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, உலகத்திலேயே ஆக முட்டா பையனுங்கன்னா அவனுக்கு தானே. நீங்க காரணங்களை சொல்லல, காரணங்க வந்து ரெண்டாவதுலா கேக்குறவன் கேன பையனா இருந்தா பாட்டி பென்தர்ல வீடு அடிக்கிற மாதிரி கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் விட்டுருவேன்டா. கிரீன்லேண்ட் ஒண்ணு இருக்கு, அங்க வெறும் ஐஸ் மட்டும் தான் இருக்கு. ஆமா, அந்த இடத்தை ஆக்கிரமிக்க இது கிரீன்லேண்ட் ஐஸா. உலகத்துல வந்து நிறைய விஷயங்கள் மாற்று கருத்தோட இருக்கும். அதுல முதல் விஷயம் என்னன்னா, கிரீன்லேண்ட் வந்து ஐஸா இருக்கும், ஐஸ்லேண்ட் வந்து பச்சையா இருக்கும். இத பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பேசுவோம். பேரு அமெரிக்கனா இருப்பானோ முட்டா பையன் அப்படின்னு சொல்றத நீ அமெரிக்கன் சொல்றியா? ஆமா. என்ன என் பூல சரி. சோ பேசிக்கலி கிரீன்லேண்ட் வந்து ஏன் அவர் அடிய போடுறாருன்னா, அங்க வந்து ரேரான மினரல்ஸ் இருக்கு, அதை வந்து மிலிட்டரி அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த இடத்துல வந்து ஐஸ் ரொம்ப கரையுதான். இப்ப அவர் அங்க வீடு கட்டி போட்டு சேல்ஸ் விட போறாரு. ஏன்னா அவர் ஒரு காலத்துல ரியல் எஸ்டேட் வியாபாரி இல்ல, எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் வரைக்கும். டெய்லி வந்து குளோபல் எடுத்து வந்து சுத்தி சுத்தி பாக்குறாராம். பாத்துக்கிட்டே இருந்து என்ன இது இவ்வளவு பெருசு இருக்கு, சரி நம்ம எடுத்துக்கோ. எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது, அடுத்து எந்த நாடு எடுத்துக்குவாரு அவரு? சத்தியம் வர மாட்டாரு. ட்ரம்ப் சூஸ் பண்ற நாடு எல்லாமே ரொம்ப வீக்கான ஒரு நாடு. ஈரானை தவிர, ஈரான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் தான், ஆனா அவங்க அவங்களுக்குள்ளே சண்டை நடக்கிறதுனால வீக் ஆகுறாங்க. சோ அவர் கண்டிப்பா அடுத்தடுத்து சூஸ் பண்ற நாடெல்லாம் வீக்கான நாடா தான் இருக்கும். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நம்ம பிரதமர் ஏன் அமெரிக்கா கூட கை கோக்குறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. டிப்ளமேட்டிக் ரீசனு. என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு பேக்கப் இருக்கும்னு. நம்மளால அவனுங்களுக்கு ஒரு உந்தவங்க இல்ல, அவனுங்களால நம்மளுக்கு நிறைய உந்தவங்க இருக்கு. நம்ம நாட்டுக்கு வந்துட்டு இது முக்கியமான விஷயமே டூரிசம். வெள்ளக்காரனுங்க வந்தாலே நம்ம நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாம் அமெரிக்கன்ஸ். ஏன்னா அமெரிக்கால மட்டும் வெள்ளக்காரனுங்க இருக்கானுங்களா. காசா பிரச்சனை ஓடிட்டு இருக்குல்ல. ஆனா இஸ்ரேலுக்கு மெயின் சப்ளையரும் அவன் தான், அமெரிக்கா தான். ஆனா இங்க இருந்து இஸ்ரேல் எதிர்த்துக்கிட்டு அவன் சோர்ஸுக்கு கை கொடுக்கறான்னா என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? இது வந்து பியூர்லி பொலிட்டிக்கல் கேம். அதாவது தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விடுறாங்க. எனக்கு என்னமோ மறுபடியும் வார்ஃபேர் ஆரம்பிக்கும்னு தோணுது. நம்ம நாட்டுல எல்லாம் அப்பதான் போய் ஐக்கில கமெண்ட் பண்ணுவானுங்க, பாபி சேத்தான்னு. என்னமோ அவனுக்கு புரிஞ்சு அவனுக்கு ஒஃபெண்ட் ஆகிற மாதிரி. கருத்தோட மோதுடா. தக் லைஃப்னு ஒரு படம் எடுத்தா அது தலையின வச்சுதான் எடுக்கணும். ஒரு கண்ணுக்கு பார்டர் எல்லாம் தெரியல, எங்க பொட்டன்ஷியல் டீல் இருக்கு, எங்க காசு பார்க்கலாம் அப்படின்னு தான் தெரியுது. என் தலைவனை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்ஸ் என்ன தெரியுமா, ஒண்ணு வாங்குவேன் இல்லாட்டி எடுத்துப்பேன். சரி இல்லன்னா அது ஒழுங்கா சொல்ல, ஏன் மூஞ்சி மாதிரி வச்சிருக்க? நான் அவங்க போட்டு சொத்தா எழுதி கேட்டேன். ஒரு மாத்தம் ஒரு வழி தானே, அதுவும் கொடுக்க முடியாதா? என்ன மயிர் குட்டாளி வாத்தியாரே, எப்ப முடிக்க போறீங்க? ஏண்டா
இல்ல வயிறு சரியில்லை இன்னைக்கு, எனக்கு போய் மாத்திரை போட்டு சாப்பிட்டு தூங்கணும். சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். ஏச்சி. பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே. அடுத்தது அடுத்தது கதை.